கட்டுமான பணி, சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதால் செங்கல்பட்டை தவிர்த்து மாற்று பாதையில் பயணிக்க அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறதாக அறிகிறோம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகளுக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது நாளை சுதந்திர தினம், நாளை மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி, அதனைத் தொடர்ந்து ஞாயிறு விடுமுறை என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறையின் காரணமாக சென்னையில் பணிபுரியக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த தொடர் விடுமுறையை கழிப்பது வழக்கம். இந்த நிலையில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஒரு முக்கிய சாலையாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ஜிஎஸ்டி சாலை இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி சாலையில அந்த விடுமுறை காலங்களில் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி செல்வது வழக்கம். அதாவது கார்கள், அரசு பேருந்துகள், தனியார் வாகனங்கள் மூலமாக ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த தொடர் விடுமுறையை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில தற்போது செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு அடுத்த படாளம் மற்றும் புக்கத்துறை ஆகிய 2 இடங்கள்ல சாலை விரிவாக்க பணி மற்றும் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சாலைகள் குறுகிய நிலையில் இருப்பதன் காரணமாக ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பட்சத்துல கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இதனை தவிர்த்து இந்த ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தாமல் இசிஆர் சாலையை பயன்படுத்துமாறு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 2 தினங்களாகவே இந்த பகுதிகளில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 1 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை இந்த போக்குவரத்து அறிவிப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதில் இந்த ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்துவதை தவிர்த்து மாற்றுப்பாதையாக இசிஆர் சாலை, அதே போல GWQ சாலை ஆகிய சாலைகளை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த விடுமுறையை பொதுமக்கள் கழிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி நவீன். கட்டுமான பணிகள், அதனைத் தொடர்ந்து சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றது ஒரு பக்கம். மறுபக்கம் இன்று நாளை தொடங்கி தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை தினம் என்பதால் சொந்த ஊருக்கு பயணிக்க இருக்கும் மக்களும் சரி, சுற்றுலா தலங்களுக்கு செல்ல நினைக்கும் மக்களும் சரி, செங்கல்பட்டை தவிர்த்து மாற்று பாதையில் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் புக்கத்துறை, படாளம் சாலை உள்ளிட்ட சாலைகளில் மேம்பால கட்டுமான பணி, சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் செங்கல்பட்டை தவிர்த்து இசிஆர் அல்லது GWT சாலையை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.